கோவையில் நடந்து வரும் 4 நாள் வேளாண் கண்காட்சி அப்பகுதி விவசாயிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. கோவையில் இன்டர்பேஸ் நிறுவனத்தின் சார்பில் நடத்தப்படும் அக்ரி எக்ஸ்போ 2010 வேளாண் கண்காட்சியை தமிழ்நாடு வேளாண் பல்கலை துணைவேந்தர் முருகேச பூபதி துவக்கி வைத்தார். 50க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சியில் இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பழ வகைகள், காய்கறிகள் இடம்பெற்றுள்ளன. விளைபொருட்களை அறுவடை செய்ய பயன்படுத்தும் இயந்திரங்கள், அறுவடைக்கு பின் நேர்த்தி செய்யும் இயந்திரங்கள், டிராக்டர்கள், களை எடுக்கும், பூச்சி மருந்தடிக்கும் இயந்திரங்கள், ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர் இயந்திரம் உள்ளிட்ட விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு இயந்திரங்களும் கருவிகளும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இக்கண்காட்சி பயனளிக்கும் வகையில் உள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இங்க விவசாய கண்காட்சி நடத்தப்பட்டிருக்குது. மிக சிறப்பாக செஞ்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் பயனுள்ளதா இருக்குது. பார்த்து எல்லாம் பயனடைகிற அளவுக்கு நிறைய பொருட்களை கொண்டாந்து வச்சிருக்காங்க. 2-3 ஆண்டுகளிலேயே பருவத்துக்கு வரும் தென்னை, பலா, மா, தேக்கு, ஈட்டி, சில்வர் ஓக் உள்ளிட்ட மரக்கன்றுகளும் இங்கு பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கோகனட்ல குட்டநெட்டை, நெட்டை குட்டை 2 ஹைபிரிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அந்த குட்டநெட்டை 3 வருஷத்துல ஈல்டுக்கு வருது. நெட்டை குட்டைங்கிறது 4 வருஷத்துல ஈல்டுக்கு வருதுங்க. நாட்டு ரகத்தை விட ஒரு 30% ஈல்டு அதிகமாக வரும் 2 ரகத்திலையும். விவசாயத்தை உயிர்நாடியாக கொண்டுள்ள நம் நாட்டில் இதுபோன்ற கண்காட்சிகள் விவசாயிகளுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தக்கூடியவையே.